ஹாய் கைஸ், விசிட்டிங் விசாவை பற்றி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். அதில் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் அது முடிஞ்ச அளவுக்கு என்னோட எல்லா நண்பர்களுக்குமே நான் மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. ஒரு சில கொஸ்டினுக்கு நான் இப்போ ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நான் அவங்களுக்கு அப்பயே ரீப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் அது எல்லா மக்களுக்கும் தெரியணுன்ட்டு தான் இந்த வீடியோ. அதில் ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க, இது மாதிரி இங்கே ஒர்க்கிங் விசாவில் கன்வெர்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் விசிட்டிங் விசாவில் இங்கே வரீங்க, வந்துட்டு ஜாப் தேடுறீங்க. ஜாப் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் அந்த கம்பெனிக்காரங்களே உங்கள் விசா வந்து ஒர்க்கிங் விசாவில் கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாப்புல, ரிட்டர்ன் டிக்கெட் கம்பல்சரியா அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. சென்னை ஏர்போர்ட்ல இருக்க இமிகிரேஷன்ல கண்டிப்பா நீங்க ரிட்டர்ன் டிக்கெட் காட்டினா மட்டும்தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால கம்பல்சரி நீங்க ரிட்டர்ன் டிக்கெட் கையில காட்டணும். அதே மாதிரி இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாப்புல, இது மாதிரி வந்து எனக்கு எங்க சித்தி பையன் அங்க இருக்காப்புல, என் தம்பி, அவர் வந்து எங்களுக்கு பிளட் ரிலேஷனா கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பிளட் ரிலேஷனா கன்சிடர் பண்ணணும்னா உங்க பிரதரா இருக்கணும், உங்க கூட பிறந்த அப்படி இருந்தால் தான் உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, இல்லைனா பண்ண மாட்டாங்க. இல்லை உங்கள் அப்பா அம்மா அது மாதிரி இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி மாமா அத்தை அது மாதிரிலாம் இருந்தால் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பிளட் ரிலேஷனுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெனல்சி கான்ட்ராக்ட் இருக்கணும். அதாவது அவங்க தங்கியிருக்க இடத்தோட கான்ட்ராக்ட் பேப்பர் அது அவங்க கையில் இருக்கணும். அந்த காப்பி நீங்கள் காட்டினீங்கன்னா நீங்கள் வந்து ஹோட்டல் புக்கிங் காட்ட தேவையில்ல. அவங்களோட ஐடி மட்டும் நீங்கள் கையில் வச்சுட்டு டெனல்சி கான்ட்ராக்டோட காப்பி கையில் வச்சிருந்தீங்கன்னா அதனிடத்தையும் காட்டிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்துகிட்டே இருக்கலாம். இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பண்ணியிருந்தாப்புல, பிரதர் எனக்கு விசா இருக்குது, நான் இப்போ ஊருக்கு போகிறேன், சப்போஸ் நான் வராமல் போயிடுறேன், அப்போ புது விசாவில் வரலாமா அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. கண்டிப்பாக வரலாம். இப்போ இங்கேருந்து நீங்கள் ஊருக்கு போயிடுறீங்க, ஏதோ ஒரு உங்கள் சூழ்நிலையினால நீங்கள் வர முடியாமல் போயிடுது. அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் அங்கே இருந்துட்டீங்கன்னா உங்கள் விசா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் புது விசாவில் வரலாம். அது மட்டும் இல்லை, ஒரு நண்பர் சொல்லியிருந்தாப்புல, இப்போ ஃபேமிலி விசா ஏதோ ஸ்டாப் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. இப்போ ஃபேமிலி விசாலாம் ஸ்டாப் பண்ணலிங்க, ஃபேமிலி விசாலாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஆனால் அந்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு விசா இருக்குது. அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏதோ ஸ்டாப் பண்ணியிருக்க மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. அதில் சில பேர் சொன்னாங்க அப்ளை பண்ணி பாருங்க, சிலப்போ கிடைக்கும், ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட முழு தகவல் என்னன்னு நான் தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசிட்டிங் விசா வந்து மேக்ஸிமம் 3 to 4 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு விசா கிடைச்சிரும். அதையும் மீறி லேட் ஆகுதுன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடே ஏதாவது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசா அப்ளை ஆகாது, கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் நிற்கும். ஏன்னா இன்னொரு ஒரு தம்பி கூட வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா எங்கள் பிரதர் வந்து எனக்காக விசா அப்ளை பண்ணிட்டாப்ல, அப்ளை பண்ணி 4-5 நாள் ஆச்சு, இன்னுமே விசா வரலண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. இவங்க அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கவர்மெண்ட் ஹாலிடே வந்ததுனால அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் நான் அப்புறம் சொல்லியிருந்தேன், பிரதர் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த லீவ்ல முடிஞ்சோன்னு உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த தம்பிக்கு விசா கிடைச்சி அந்த தம்பிங்க நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டாப்புல. வந்துட்டு கூட எனக்கு மெசேஜ் பண்ணாப்புல, இது மாதிரி நான் நல்லபடியாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாரு. அதனால ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால கொஞ்சம் ஒர்க்கிங் டேஸை நீங்கள் கரெக்டாக கால்குலேஷன் பண்ணுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஒர்க்கிங் டேஸ் வேணும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விசா கிடைச்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் இருக்காங்க, ஆனால் டெனல்சி கான்ட்ராக்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் ஹோட்டல் புக்கிங்கே காட்டி தான் ஆகணும். நீங்கள் ஹோட்டல் புக்கிங்கை காட்டினா தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க, இல்லைனா அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஒரு பிரதர் கேட்டிருந்தாப்புல, விசிட்டிங் விசாவில் வந்தால் ஜாப் கிடைக்குமா பிரதர் அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. எனக்கு ஜாபை பற்றி அந்த அளவுக்கு இன்னும் தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஆனால் நீங்கள் விசிட்டிங் விசாவில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஏன்னா விசிட்டிங் விசாவில் வரீங்கன்னா அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். அது சில பேர் கிடைக்காமலும் திட்டிட்டு போனவங்களாம் இருக்காங்க. ஏன்னா ஒரு நண்பர் கூட சொன்னார், நான் வந்தேங்க, இது மாதிரி எனக்கு வேலையே கிடைக்கல, மணி ஒன்லி வேஸ்ட்டுங்க, துபாயே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால் அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா விசிட்டிங் சார் வந்து எத்தனை பேருங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. கரெக்டான இடத்துல கரெக்டாக அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கும்போது கொஞ்சம் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸோட வாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அது மாதிரி வச்சுருங்க. அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க நிறைய கம்பெனி வேலை கொடுக்குறாங்க. ஏதோ 1-2 டைமில் நமக்கு மிஸ் ஆகிடுது. அதனால் வந்து வேலை கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வேலை கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள். நவம்பர் மாதம் நான் விசா வாங்கி வச்சுருக்கேன், விசிட்டிங் விசா. நான் டிசம்பரில் ஃபஸ்ட்டு வீக்லேயே நான் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாப்புல. விசிட்டிங் விசா அப்ளை பண்ண அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 நாள் அந்த விசாவுக்கு வேலிடிட்டி இருக்குது. 60 நாளுக்குள்ளே இந்த கண்ட்ரியில் நீங்கள் என்ட்ரி ஆயிடணும். என்ட்ரி ஆனதுலேருந்து உங்கள் விசாவை பொறுத்து உங்களுக்கு நாட்கள் கணக்கிடப்படும். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 1 மாதம் விசாவில் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் இங்கே என்ட்ரி ஆனதுலேருந்து 30 நாள் வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். 2 மாதம் விசாவில் வந்திருக்கீங்கன்னா இங்கே என்ட்ரி ஆனதுலேருந்து 60 நாள் வரைக்கும் இங்கே இருக்கலாம். இதுதான் கணக்கு.
அந்த விசாவோட எக்ஸ்பீரி பார்த்தீங்கன்னா 60 நாள். அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியாவது நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த விசா வந்து கேன்சல் ஆகாது. அதே நேரத்தில் நீங்கள் 60 நாளைக்கு மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விசா வந்து கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி ஓன் விசா இங்கே எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஓன் விசா இங்கே எடுக்கலாம். ஆனால் என்ன ஒன்றுனா, நீங்கள் அதில் வந்து வேறு இடங்களில் போய் வேலை பார்க்குறதுக்கு உங்கள் ஸ்பான்சரோட லெட்டர் வேணும். உங்கள் ஸ்பான்சர் வந்து பர்மிஷன் கொடுத்தாப்லன்னா நீங்கள் வேறு இடத்துல போய் வேலை பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த விசிட்டிங் விசாங்கிறது அபுதாபியில் கிடையாதுங்க. விசிட்டிங் விசாங்கிறதே துபாய் விசா தான். ஓகேங்களா? துபாய்க்காரங்க மட்டும்தான் விசிட்டிங் விசா சிஸ்டம் வச்சிருக்காங்க. அபுதாபியில் விசிட்டிங் விசா சிஸ்டம் இப்போதைக்கு இல்லை. நான் சொல்றது 2024. ஓகேங்களா? நீங்க விசிட்டிங் விசா அப்ளை பண்ணாலே துபாயிலேருந்து தான் உங்களுக்கு விசிட்டிங் விசா கிடைக்கும். நீங்க எங்க வேணாலும் வந்து இறங்கலாம். அபுதாபியில் வேணாலும் வந்து இறங்கலாம், ஷார்ஜாவில் வேணாலும் வந்து இறங்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா துபாயில வந்து இறங்கலாம். நீங்க எங்க வேணாலும் வந்து இறங்கலாம். ஆனா விசா பாத்தீங்கன்னா துபாய் விசிட்டிங் விசா தான். அது உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி விசா வந்து நீங்க 1 மாசமோ 2 மாசமோ அதை நீங்க போட்டுங்க. இன்னொரு விஷயம், நான் சொல்லியிருக்க அந்த பிரைஸ் இருக்கு பாருங்க, அதே பிரைஸ் தான் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே பிரைஸ் சில இடங்கள்ல கொஞ்சம் வித்தியாசம் வருது. அது வந்து நான் ரீசெண்ட் டேஸ்ல நான் வேற டிராவல்ஸ்லாம் நான் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க 10 dirhams கூட சொல்றாங்க, ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 dirhams கம்மியா சொல்றாங்க. அதனால நீங்க செக் பண்ணிக்கங்க. 1க்கு 2 டிராவல்ஸ்ல நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க புக் பண்ணுங்க. பெரிய பெரிய டிராவல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பிரைஸ் தான், அங்க ஒன்றும் பெருசா வித்தியாசம் வராது. சில சின்ன டிராவல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 dirhams 10 dirhamsலாம் முன்னையும் பண்ணியுமா இருக்கு. அவ்வளவுதான், அதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் வராது, சின்ன வித்தியாசம் தான் வரும். ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை பத்தி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். See you guys, see you next video, bye bye.